எல்லாருக்கும் வணக்கம். நான் மகேஸ்வரன் அண்ணாவை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் நான். ஏன்னா வந்து சாரி ஏன்னா மன்னிச்சுக்கணுண்ணா. அவர் சுரேந்தருக்கு தெரியும். சுரேந்தர் மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பல பேருக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து அவர் கிங்கு, மன்னாதி மன்னன். அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கோல்டு மெடல் வாங்கி பெரிய பெரிய பொசிஷனில் பெரிய பெரிய இடங்களில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய மகத்தான விஷயம். அந்த சைட்லேயே அவர் தான் பெரிய கிங்கு இந்த மாதிரி இதில் கோச்சிங்கில். அவர் வந்து எங்கள் நாங்களாம் ஒரே ஊர், பக்கத்து படைப்புறத்தில் பக்கத்து தெரு தான். ஆனால் இளையராஜா அவங்களும் இவங்களும் சேர்ந்து நிறைய இளையராஜானுக்கு ரொம்ப தோஸ்து. அதேமாதிரி 2 பேரும் ஒன்றா படித்தவங்க நினைக்கிறேன். எங்கள் பாஸ்கர்னா எல்லாருக்குமே எங்கள் குடும்பத்தில் ஒரு நண்பராகவும் இருப்பார். அப்போ நாங்கள் ஊரில் வந்து வாசிச்சுட்ருப்போம். வாசிச்சுட்டு இருந்தால் நான் வந்து இப்போ கிட்டார் எடுத்துகிட்டுவேன், ஒரு இளையராஜா ஹார்மோனியம் எடுத்துக்குவார், எங்கள் அண்ணன் தபலா வச்சுப்பார். இவருக்கு என்ன பண்ணுவோம், இந்த டீ பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் மொத்தமாக வரக்கூடிய டீ பாக்ஸ், உட்டன் பாக்ஸ் ஒன்று வரும். அந்த உடன் பாக்ஸில் வந்து நடுவில் ஒரு கயிறை கட்டி ஒரு பக்கம் மட்டும் ஒரு ஓட்டை ஒன்று போட்டுருவோம் ரவுண்டாக. அது நடுப்பக்கத்தில் வந்து ஒரு கயிறை கட்டி மேலே கம்பில் அதை சுற்றி அதை தும்முன்னு இழுக்கிற மாதிரி அவருக்கு சொல்லி கொடுத்தாச்சு. அதுதான் பேசிட்டார் அப்போ அந்த டைமில். பல போடி நாயக்கனூரில் நடந்த ஒரு கச்சேரி கூட எனக்கு அப்படி ஞாபகம் இருக்கான்னா வந்து வாசிச்சதெல்லாம் எல்லாத்தையும் தான். அந்த டைமில் எல்லா நாடகங்களுக்கும் எல்லாத்துலேயும் எங்கள் கூட இருந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க வச்சவர். அவர் நம்ம குழுவில் வந்து சேர்ந்ததுலேருந்து நான் வந்து அவரை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருக்கோம். பேச முடியல. ரொம்ப சந்தோஷம்னா. ஆனால் தாமதமாக உங்களை அறிமுகப்படுத்துவதற்கு நீங்கள் நம்ம மன்னிச்சுக்கணும். ரொம்ப சந்தோஷம்ண்ணா, ரொம்ப சந்தோஷம். நம்ம மகிழ்ச்சியோடு எங்கள் குடும்பத்தில், நம்ம குடும்பத்தில் எப்படி ஒன்றா இருந்தோமோ அதே மாதிரி இப்போ இந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னென்னா, இன்றைக்கி அநேகமாக நைட்டுக்குள்ளே ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நானே அந்த செய்தியை அப்புறம் தெரிவிக்கிறேன். கொஞ்சம் காத்திருக்கேன்.